சிஸ்டர். துர்கா, இப்போ உங்க கண்ணு கட்ட பிரிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கண்ணை திறக்கணும், சரியா? துர்கா, கொஞ்சம் மெதுவா உங்களோட கண்களை திறங்க. சின்னையா. துர்கா, துர்கா, பயப்படாத, மெதுவா கண்ணை தோற. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. நிலவே சோறுட்டுதே, கனவே தாலாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே, உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. சின்னையா. துர்கா, உனக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப வந்துருச்சு. இனிமே நீ பழைய மாதிரி எங்க வேணும்னாலும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம போகலாம். சின்னையா, நீங்க மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? துர்கா, உனக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைச்சதுக்கு காரணமே இங்க இருக்கிற கண்ணாத்தாள் மேடம் தான். ரொம்ப நன்றிமா. நீங்க நன்றி எனக்கு சொல்லாதீங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது உங்க ஹஸ்பண்டுக்கு தான். கடைசி நேரத்துல உங்களுக்கு ஐ பேங்க்ல இருந்து கண்ணு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பயங்கர குழப்பத்துல இருந்தோம். அப்பதான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்க கும்பிடுற அந்த மாசாணி அம்மா ஒரு அதிசயத்தை நடத்தினாங்க. சோ நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சின்னையா. என்னால இதை தவிர என்னால வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியல. நீ எதுக்கு துர்கா ஆடற? துர்கா, ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்லியா ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை அடுத்த நொடியில 1000 ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. எங்க நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கதான் நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பமாகுது. சோ இனிமே நீங்க பார்க்க போறது பண்ண போறது எல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமாவும் வெளிச்சமாவும் இருக்கும்.
ஆல் தி பெஸ்ட் துர்கா. வரேன் தேங்க்யூ டாக்டர். வரேன். சின்னையா, கௌரிய பார்க்கணும். கௌரி எங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? உனக்கு நல்லபடியா கண் பார்வை வரணும்னு சொல்லிட்டு வீரபாண்டி 1000 கண்ணுடையாளுக்கு கண்மலர் சாத்துறதுக்காக கௌரி போயிருக்கா.